ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த கேரக்டர் தான் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா வேற லெவலில் அதை பற்றி பேச போகிறாங்க. அதவாவே சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் லாஜிக்குன்னு பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ காய்ஸ், கோட் மூவிக்கு தான் போகிறோம். FDFS இல்லை, FDSS போகிறோம். கோட்டோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. நிறைய சீன்ஸ்லாம் அதில் பார்க்குறப்ப வந்து எப்படி இருக்கும் தியேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து சாங்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அந்தளவுக்கு ஹிட்டும் ஆகலை. படத்தில் வந்து நிறைய மோசமான சீன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஸோ தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். அது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் வந்து விஜய் ஃபேனாக எனக்கு எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் நாங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். தேட்டருக்குள்ளே போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேனர், நிறைய செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல். கீழே ஃபுல்லாக அவ்வளோ பட்டாசு, சூப்பராக இருந்தது. வைப்பு நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தளபதி ஃபேன்ஸு தான். போனதும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே போனதுமே வந்து மாஸ்டர் சீன்ஸு, சாங்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக பார்த்து அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, தளபதி தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தி மிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக அந்த ஃபேஸ் இது பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஜயகாந்தோட அந்த மாஸ்கை கழட்டுவார். ஸோ அப்போ தான் அந்த தளபதியோட சூப்பரான ஒரு என்ட்ரி. லியோவில் ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரியே இதில் டிஃப்ரெண்ட்டாக ஸோ அந்த ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லாக ஒரு சாங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெய்னர், நல்லா விறுவிறுன்னு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் 30 மினிட்ஸ்லாம் சூப்பராக போச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப எங்கேயுமே லேக்லாம் கிடையாது, சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்த்து. அழகிய தமிழ் மகனில் பிரசாத்தோட கேரக்டர் ஒரு நெகட்டிவ் இப்படி அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஜய் இந்த படத்தில் சஞ்சய்ன்ற கேரக்டர் வந்து பிரிச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த ஒரு கேரக்டர் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரக்டரை ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டான்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லர் வர்றப்ப அந்த ஒரு தாடி மாதிரி ஸ்டைலாக வச்சுட்டு இருப்பார்ல, ஸோ அதை ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த கேரக்டர் தான் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா வேறு லெவலில் அதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ கைஸ், கோட் படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடில் இருப்பார். அதாவது ஃபேமிலிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ஸோ போயிட்டு தாய்லாண்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவரோட பையனை வந்து ஒரு விபத்தில், அதாவது உடம்பெல்லாம் கருகி வெடிச்சு செதாட்டின மாதிரி காமிச்சிருவாங்க. அவரோட பையன் வந்து இறந்து போயிடுவார். அந்த டைமில் வந்து கரெக்டாக அங்கே வச்சு அவருக்கு ஒரு புது பொண்ணும் வந்து பிறந்துடும். அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. சீரியஸாக கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த சின்ன பையன், அந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த சீன்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு வருவார். ஸோ வர்றப்போ ஒரு ஃபைட் ஆயிரும். அந்த ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரை மாதிரியே இருக்கிற ஒருத்தரை வந்து பார்ப்பார். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த சீனில் அந்த பிஜிஎம் தான் வேறு லெவல். சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கூஸ்பம் ஆயிடுச்சு அந்த சீன்லாம் பார்க்குறப்ப. ஏன்னா அந்த ஆடியன்ஸோட அந்த சத்தம், ஸோ அதுதான் வேறு லெவலில் இருந்தது. அவரோட பையன் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றப்ப அந்த பையன் அவங்க அம்மாவை பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபீலிங்ஸு, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் தான். இன்டர்வலில் வந்து அதாவது இந்த ஸ்குவாடுக்கு வந்து பாஸ், விஜயோட பாஸ் வந்து முக்கியமாக விஜய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். வந்து அப்படியே கிளம்பி போவாங்க. விஜயண்ணாவோட பாஸை வந்து கொல்றதுக்கு ஒருத்தன் வந்து துரத்திக்கிட்டே வருவான். அவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவார். அங்கேயே விட மாட்டான், உள்ள பைக்லேயே அப்படியே அவரை துரத்திக்கிட்டே இருப்பான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே ஏறிடுவார்.
ஸோ அதுக்கடுத்து சரி அவ்வளோதான் போயிடுவான்னு நினச்சா அப்படியே பின்னாடியே ட்ரெயின் பின்னாடியே போயிட்டு ட்ரெயின் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த தண்டவாள ட்ராக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே புகுந்துட்டு ட்ரெயினை பிச்சுக்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே போயிடுவான். அங்கே வந்து தளபதி என்ட்ரி ஆயிடுவார். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை வந்து அந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற அந்த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பான். ஸோ அது யாருன்ற அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்டர்வெல்லு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளபதியோட பாஸை வந்து கொன்றுவான், கழுத்துலேயே குத்தி கொன்றுவான். அதுக்கடுத்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது விஜயோட பையன் தளபதி வெர்சஸ் இளைய தளபதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய போர் தான் இந்த ஒரு படம். சூப்பரான ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அழகிய தமிழ் மகன்ல பிரசாத் கேரக்டர் ஒரு நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி அதை விட இது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அந்த யோகி பாபு சீன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டரில் வந்து திருசா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேறு லெவலில் இருந்தது டான்ஸு, செம்ம வைப்பு. நாங்கள் லியோவிலே எதிர்பார்த்தோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோட்டில் நடந்துருச்சு. அண்டு முக்கியமாக கிளைமேக்ஸை பற்றி சொல்லி ஆகணும். லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. பிரேம்ஜியோட காமெடி, அந்த ஸ்டேடியமில் டோனி வர்றது, தளபதி தப்புறது, அந்த படையப்பா பிஜிஎம், அதெல்லாம் நல்ல மாசாக இருந்தது. முக்கியமாக ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து செலிப்ரிட்டியாக, ஸோ அதனால் கிரிக்கெட் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாசாக கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இட்ஸ் எ பியூர் வெங்கட் பிரபு கேம் தான். அதனாவே சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் லாஜிக்குன்னு பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். பட் அந்த அங்கே பார்த்த 3 மணி நேரத்துக்கு வந்து அந்த ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. சொல்லவா வேணும், தளபதி ஃபேன்ஸ் கூட பார்க்குறது ஒரு வேறு லெவல் ஃபீல் தான். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு பிடிக்கும். அந்த விஜயோட பையன் செத்த மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவர் வந்து செத்துருக்க மாட்டார், வேற ஒருத்தர் எடுத்து வளர்த்துருப்பார். ஓகேவா, அந்த வளர்த்தவரோட ஃபேமிலியை வந்து தளபதி வந்து கொன்றிருப்பார். ஸோ அதுக்காக அந்த வளர்த்தார் பார்த்தீங்களா இளைய தளபதியை, அவர் வந்து அந்த இளைய தளபதியை வச்சு தளபதியை பழிவாங்கிறது தான் அந்த படத்தோட இது. நல்லா இருந்தது. ஒரு பழைய கதையாக இருந்தாலும் நிறைய சீன்ஸ் வந்து புதுசாக இருந்தது, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்த்தோம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். Okay guys, see you, bye bye.